கடலூர் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் சாதி ரீதியாக எழுந்த பேச்சால் திமுக கவுன்சிலர்களிடையே மோதல் ஏற்பட்டது. மாமன்னன் திரைப்படத்தை மேற்கோள் காட்டி கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ஜாதி ரீதியாக பேசிவிட்டதாக கூறி இரு கவுன்சிலர்கள் மோதிக்கொண்ட காட்சிகள்தான் இவை. கடலூர் கவுன்சிலர்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் மாமன்றமே கடைவரமான சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் சுந்தரி ராஜா மற்றும் ஆணையர் காந்திராஜ் தலைமையில் தொடங்கியது மாமன்ற கூட்டம். அப்போது வாழை இலையுடன் வந்த கவுன்சிலர்கள் சிலர் டேபிள் மீது விரித்து வைத்தபடி டேபிள் சேர்கள் திருமணத்திற்கு பந்தி பரிமாறுவது போல உள்ளதாக கிண்டலுடன் எதிர்ப்பை பதிவு செய்தனர். எந்த ஒன்றுக்கும் நம்ம டெண்டர் விடணும். டெண்டர் விட்டு 15 நாள் ஆகணும். விட்டு நான் கொடுத்து டெண்டர் டிஸ்போசல் கொடுத்துட்டேன். டெண்டர் டிஸ்போசல் லேட் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வெளியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 1 வீக்ல வந்துடும். நம்ம அடுத்த மாச கடைசியிலே வந்துடும். அப்போது பாதாள சாக்கடை நிரம்பி ஊரே நாறுவதாக சுட்டிக்காட்டிய 25வது வார்டு திமுக கவுன்சிலர் சசிகலா மாமன்றத்தின் நடுவே தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். கிருஷ்ணராஜி சார் யசோக்கு ஃபோன் பண்ணா மணிகண்டன் மாறிட்டாரு மேடம் சொல்றாரு. மணிகண்டன் சாருக்கு ஃபோன் பண்ணாங்க, வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எங்களால சரி பண்ண முடியாது, கலைவாணி மேடமுக்கு நாங்க தகவல் கொடுத்துறோம்னு சொல்றாங்க. இன்னும் 10 நிமிஷம் சரி பண்ணுவாங்க. பாதாள சாக்கடை ரொம்பி குடிநீர் தொட்டில போய் குடிக்கிற தண்ணி சாக்கடை தண்ணியா மாறுது. யார் பதில் சொல்றது? எம்பி அரசுல ஒரு வீட்டுல மேல ஓட்டு கேட்க முடியுமா? நீங்க எல்லாம் மாறிடுவீங்க, நான் மாற முடியுமா? யாரு தான் சரி பண்றது? நான் உட்கார்றேன், பதில் சொல்லுங்க. எல்லாரையும் வர சொல்லுங்க. ஏன் வார்டுக்கு பிரச்சனை முடிச்சு வைக்கிறது யாரு? யாரால வர சொல்லுங்க. இதையடுத்து மேயரை சூழ்ந்து மேலும் சில மாமன்ற உறுப்பினர்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி ராஜினாமா செய்ய போவதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன செஞ்சா நீங்க வேலை செஞ்சு கொடுப்பீங்க? ஒருவேளை உங்களுக்கு எங்க மேல கோவமா, எங்க மேல கோவமா, எங்க வார்டு மக்கள் மேல கோவமா, எங்க மேல கோவமா, இந்த வார்டு மக்கள் மேல கோவமா? ஒண்ணு நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே ராஜினாமா பண்ணிட்டு வெளில போயிடுவோம். நீங்க அப்போது மேயர் சுந்தரி ராஜா ஆணையரை சுட்டிக்காட்டி ஆவேசமாக பேச அதனை கண்டுகொள்ளாமல் கூலாக ஹாட் காஃபி குடித்துக் கொண்டிருந்தார் ஆணையர் காந்திராஜ். உடனே போறேன்னு அப்போ போவேன், அந்த வேலையை முடிப்பாங்க. நானும் 1 மாசத்துக்கு மேலே இவங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே எடுத்த கான்ட்ராக்ட்காரங்களுக்கு பணத்தை போட்டு கொடுங்க சார், அதில் போய் போறேன், இதில் போய் போறேன்னு எல்லா வேலையும் முடிச்சுக்கின்னு இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க, விழுப்புரத்தில் இருக்கிறாங்க, போய் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அப்பதான் நான் கையெழுத்து போடுவேன்னு அவங்க அழகழிச்சுன்னு இருந்தா எந்த வேலை நடக்கும் சொல்லுங்க? அப்படியே ஆணையர் பக்கம் திரும்பிய கவுன்சிலர்கள் அவருடன் வாக்குவாதம் செய்ய அப்போது
கேட்குற கேள்வியை அவங்க சீட்டுக்கு போய் கேளுங்க என ஒரு கவுன்சிலர் கூற கவுன்சிலர்களுக்கிடையே வாக்குவாதம் பற்றி கொண்டது. கவுன்சிலர்கள் இருதரப்பாக பிரிந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட அப்போது 42வது வார்டு கவுன்சிலர் விஜயலட்சுமி திடீரென ஒரு குண்டை தூக்கி போட்டார். 44வது வார்டு கவுன்சிலர் கீர்த்தனா பன்றி வளர்ப்பதாகவும் அவருக்கு யார் அபராதம் போடுவது என்றும் பேசினார். இதனால் கொதித்தெழுந்த கவுன்சிலர் கீர்த்தனா கடும் வார்த்தை போரில் ஈடுபட மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. உடனே போலீஸை அழைத்த மேயர் இருதரப்பு தகராறை சமாளிக்க முடியாமல் திணறிப்போனார். தான் வருத்தம் தெரிவிப்பதாக மேயர் தெரிவித்த நிலையில் கூட்டம் தொடர்ந்து நடந்தது. தன்னை ஜாதி ரீதியாக சுட்டிக்காட்டி பேசிய கவுன்சிலர் விஜயலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆதரவு கவுன்சிலர்கள் 8 பேருடன் தர்ணாவில் ஈடுபட்டார் கவுன்சிலர் கீர்த்தனா. அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் திரைப்படத்தில் அவர் பன்றி வளர்க்கும் போஸ்டர்களை மேற்கோள் காட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். இது எங்களுடைய தொழில் முன்னாடி இருந்தது, இப்போ எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும் எப்போ இறங்கணும் எங்கள்கிட்ட கிடையாது. அதை வச்சு அவங்க மெயின் பண்ணி பேசுகிறாங்க. இது மிகவும் எனக்கு மன உடைச்சலாக இருக்குது. அவங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. இன்ன வரைக்கும் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. மேயர் தலைமையில் ஆணையர் தலைமையில் எல்லாருமே நடந்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை அவங்க பேசுகிறவங்க நடந்துட்டாங்க. நாங்கள் இன்ன வரைக்கும் தர்ம போராட்டம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் அதான் கமிஷனர் சார் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறது செய்யணுமா நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ தான் போவாங்க. அவங்க மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நாங்கள் இது விட போகிறதில்லை சார். எங்களோட சின்னவர் இந்த சமுதாயத்துக்காக அவர் படம் நடித்து எங்களை கௌரவப்படுத்துகிறாரு. நாங்கள் திமுக கவுன்சிலர் தான், எங்களை கௌரவப்படுத்துறாங்க. இந்த மாதிரி சார்ந்தவங்கலாம் சேர்ந்து எங்களை தப்பாக பேசுகிறாங்க. 2 மணி நேர தர்ணாவிற்கு பிறகு ஆணையர் மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்துவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். மேயர் தேர்தலில் மேயருக்கு ஆதரவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தால் தாங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர் எதிர்ப்பு கவுன்சிலர்கள். கடலூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நடைபெற்ற இந்த மோதல் சம்பவத்தால் சிறிது நேரம் பெரும் பதற்றம் தொற்றிக்கொண்டது.